இது எப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நீங்க போறீங்க, நாளைக்கு காலையில போறீங்க, 50 பேர் இருக்காங்க யூகேஜில, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, கிளாஸ் 1 hour எடுக்கிறீங்க. 1 hour நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. 1 hour எடுத்துல யாரெல்லாம் வந்து நல்லா ஆன்சர் பண்ணாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணாங்க, யார் ரொம்ப இன்ஃபுவா இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விருப்பமில்லாத கிளாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, இது எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுல உங்களுக்கு கொண்டு வந்து 50 பேர் இருக்குல்ல, 30 பேருக்கு இதுல பெஸ்டா இருக்கு. 30 பேர் நீங்க கவுண்ட் பண்ணிருக்க குவாண்டிட்டி 50ல பெஸ்ட் ஒரு 5 கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பெஸ்ட் 5 கொடுத்தா எதையெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க? நீங்க தான் கிளாஸ் எடுத்துட்டீங்க, 1 hour எடுத்துட்டீங்க, எதெல்லாம் சாய்ஸ் எடுப்பீங்க? சார் அவன் நான் கவனிச்சு 1 hour போய் ப்ராப்பரா பண்ணிருந்தான் சார், அவன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எடுத்த டாபிக் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் சார், செகண்ட் சாய்ஸ் இது சொல்லலாம். வேற தேர்ட் இந்த மாதிரி சாய்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அதே சாய்ஸ் இங்கே கொடுத்துருங்க. 70 இருக்கும்போது 100 மெம்பர்ஸ்க்கு எப்படி கொடுப்பீங்க? யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ப்ரிஃபரன்ஸ்ங்கிற வேர்ட் நான் சொன்னாலே ஆன்சர் கொடுக்கறதுக்காக நான் அப்படியே இருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்க ரெகுலர் கஸ்டமர், நியூ கஸ்டமர். வெரி குட். ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது கஸ்டமர்ஸ்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க, அப்ப நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு அது வேற மாதிரி போயிடும். அது நியூ கஸ்டமர். இப்போதான் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஸோ அவங்க நம்ம வந்து என்ன சொல்றது, கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீ ஃபியூச்சர்ல வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகும். ரெண்டு ஓகே. இது இல்லாம யாரை கன்சிடர் யாருப்பா? வெரி குட். கிளாப் பண்ணலாம். இதுதான் வந்து கரெக்டான நல்லா கிளாப் பண்ணுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி பேசலாம். மணிக்கு ஒரு வேர்ட் எழுதி யார் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நீங்க கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் யார் செட்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அந்த ஆர்டரை அப்படியே எடுத்து வா பாப்போம். டே 1ல இந்த டே இந்த டே வரைக்கும் 10th டே அலோவ் பண்ணிருக்கேன். 10 டேஸ் நான் வந்து அலோவ் பண்ணிருக்கேன் சார். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபீஸ் 1 month டைம் கொடுத்தாங்க. நான் இது 30 ஃபீஸ் பே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். 1ஆம் தேதி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 400 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டே பே பண்ணிருப்பாங்க. எல்லாம் வந்து எதுக்கு பே பண்றாங்க? ஓகே. அவன் நினைச்சா 10ஆம் தேதி பண்றான், 1ஆம் தேதி கட்டறான் பாரு. அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்குறானோ இல்லையோ, ஆனா ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் பே பண்ண ஒரு 10 பேரை எடுங்க. செகண்ட் டே பே பண்ண ஃபர்ஸ்ட் அடுத்த 10 மெம்பர்ஸ் பே பண்ணுவாங்க. ஃபைனலா வரணும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். 30th டே தான் பே பண்ணிருப்பான். அந்த டே நீங்க ஆர்டர் சப்ளை பண்றீங்க. ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அந்த 30th டேல நான் கன்சிடர் பண்ணலாம். இது சொன்ன ரெண்டு பேர் சொன்ன பாயிண்ட்ஸ் சார். அந்த 30ஆம் தேதி தான் அவன் பே பண்ணிருக்கான். அந்த 30ஆம் தேதி பே பண்ண 20 பேர்ல 10 பேர் ரெகுலர் கஸ்டமர் சார், 5 பேர் நியூ கஸ்டமர். அதை கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே ஓகேவா? இதுதான் புரியுதா? இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்க ரிசல்ட் சொன்னா இருக்காதீங்க, வெளியே போகாதீங்க. லாஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சாய்ஸ்க்கு இவ்வளவு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. நான் சொன்னேன் இப்போ சாய்ஸ்க்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு எக்ஸாம்பிள்ல? 100 இருந்துச்சு. சப்ளை எவ்வளோ பண்ணீங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகேவா? ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வெரி குட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன். எவ்வளவு கேட்ச் ஆகிட்டீங்க? நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொடக்ஷன். இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். லாஸ்ட் ஒன் கன்சம்ப்ஷன். கன்சம்ப்ஷன்ங்கிறது என்னது? இதெல்லாம் பண்ணீங்க பாத்தியா? டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்ளை பண்ணதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ப்ஷன்ங்கிறது என்னது? கன்சியூமர் வாங்கி யூஸ் பண்றதா கன்சம்ப்ஷன் சொல்றோம். நீங்க வாங்கி யூஸ் பண்ற இது வந்து வாண்ட்ஸ் வந்து நீட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீட்ஸ்மா வாண்ட்ஸ் இல்ல, நீட்ஸ். NEEDS நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கிளியரா? இதெல்லாம் சேர்ந்தது தான் எகனாமிக்ஸ். வாட் இஸ் எகனாமிக்ஸ்? ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பிளஸ் கீ ஐடியாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே தானே? யாராவது ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணிக்குமா? டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து போயிட்டேன்னா எனக்கு புரியுதா இருக்குன்னு ஃபீட்பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். பயன் யார் வேணாலும் சொல்லுங்க, தெரிஞ்சாலும் தெரியாது மாட்டேன். சரியா? இல்லை 1 by 1 லைனாக சொல்லிட்டு போறீங்களா? பெட்டர் நினைக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் எகனாமிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்க.
மறக்கவே கூடாது. ஸ்டோரி எல்லாம் பேப்பர்ல நீங்க எழுதவே கூடாது. அங்க next slide. Last one, key ideas of economics அப்படிங்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஐடியாஸ் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு சொல்லிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் அப்படியே ஒன் பை ஒன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்குது இல்லையா? எக்ஸாம்பிள் என்ன சொன்னதானே? கம்மியா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது சார். நீங்க எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா 100 கன்சியூமர் சொன்னீங்க, கஸ்டமர் சொன்னீங்க, 70 ப்ராடக்ட் தான் இருக்கு, நம்ம 100 ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த 30ங்கிறது வந்து ஸ்கார்சிட்டி சார் அப்படிங்கிறது சொல்லுங்க. கிளியரா தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ் சொல்லுங்க. இத பத்தி தான் டாபிக்கே பெருசா போச்சு. 100 மெம்பர்ஸ் சவுண்டா சொல்லுங்க. கரெக்ட் தான். ஓகே 70 மெம்பர்ஸ் தான் இருக்கு, பேலன்ஸ் 30 மெம்பர்ஸ் இல்ல. இந்த 70 மெம்பர்ஸ் நீங்க எப்படி சார் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி எடுத்துப்பீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க யார் பே பண்றாங்களோ இது ஒன் ஆஃப் தி சாய்ஸ். வேற